வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. 10 ஆண்டுகள் கழித்து பழம் நழுவி பாலில் விழுந்திருக்கிறது. தேமுதிக திமுக கூட்டணியோடு ஐக்கியமாகி இருக்கிறது. இந்த டெவலப்மெண்ட் என்பது ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்தது. காரணம் என்னன்னா, அவங்க கிட்டத்தட்ட அதிமுகவோட பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல இந்த ட்விஸ்ட் அப்படின்றது பலரும் எதிர்பார்க்கல. குறிப்பா அதிமுக எதிர்பார்க்கவில்லை. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில இந்த விஷயங்களை பற்றி தான் பேசப் போகிறோம். நம்மோடு டெக்கன் ஹெரால்டுடைய அசிஸ்டன்ட் எடிட்டர் சிவபிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். ஸோ அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ இல்லாமல் கடந்த 12 ஆண்டுகளாக இந்த அமைப்பு என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஒரு நியூஸ் ரூம் அப்படின்றதுனால உங்களுடைய ஆதரவை வழக்கம் போல் நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க. அதற்கு இந்த கியூஆர் கோட் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். அதே மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அது முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு முடிந்திருக்கிறது, அதில் என்ன நடக்கிறது அப்படின்றது பற்றி காங்கிரஸுடைய ஆல் இண்டியா இன்சார்ஜாக இருக்கக்கூடிய கிரீஷ் சோடாக்கருடைய ஒரு இன்டர்வியூ நாங்கள் இங்கிலீஷில் எடுத்திருக்கோம். அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜயுடைய ப்ரொஃபைல், அவருடைய படங்கள், அதே போல் அவர் எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக டெவலப் ஆகணும் அப்படின்னு அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை மாற்றினாரு அப்படின்றது பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு ப்ரொஃபைல் எழுதியிருக்கோம். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி படிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சிவபிரியன் சார், பழம் நழுவி பாலில் விழுந்தது, அதுவும் வந்து தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கிறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. யாரு? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஏன்னா அன்னைக்கு காலையில அவங்க அறிவாலயத்துக்கு வராங்க அப்படின்றது கட்சியில இருக்கக்கூடிய பெருவாரியான ஆட்களுக்கு தெரியாது. யாரையும் வர வேணாம் அப்படின்ட்டாங்களா, பார்ட்டி ஆஃபீஸ் பக்கம்லாம் யாரும் வந்துடாதீங்க அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு காலையில் கிளம்பி வந்திருக்காங்க. முதல்வரிடம் தகவல் சொல்லப்பட்டிருக்கு இந்த டைம் அப்பாயின்மெண்ட்னு. எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. அசெம்பிளியில் இருந்து எல்லாருமே அங்கே வந்த உடனே இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. சொல்கிறது என்னென்னா 7+1 அப்படின்றாங்க. ராஜ்யசபாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7+1 அப்படின்றாங்க. சில பேர் 6+1ன்றாங்க. சில பேர் 9+1 அப்படின்றாங்க. சில பேர் டபுள் டிஜிட்டில் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டபுள் டிஜிட்டில் கொடுக்க முடியாது அப்படின்றதால இந்த நம்பர்ஸை முடிவு பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க திரு ஏவாவேலு அவர்கள் தான் வந்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த பேச்சுவார்த்தையே 2 மணி வரைக்கும் போச்சு அப்படின்றாங்க. ஃபைனலாக இதை முடிக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா கடந்த வாரம் சிவராத்திரி அன்னைக்கு ஜக்கி வாசுதேவுடைய அந்த ஈஷா யோகா மையத்தில் நடந்த அந்த நிகழ்வில் ஒரு முருகனோடையும் அதே போல் எஸ்பி வேல்மணியோடையும் கூட இருந்தாங்க. அந்த நிகழ்வு படங்களை எல்லாம் ஷேர் பண்ணவங்க வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியோட அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த டீலை அப்படின்னு. ஆனால் என்டிஏ கூட்டணியில் ஸ்லைட் ஹிக்கப்ஸ். ஏன்னா இவங்களுடைய டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இபிஎஸ் வந்து அந்த டிமாண்டெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, ரொம்ப அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கேப்பில் தான் டிஎம்கே உள்ள பூந்து 2 பக்கமும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பட் டிஎம்கே அந்த நெகோசியேஷன்ஸை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து பழத்தை வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ இது பொலிட்டிக்கலாக எப்படி திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது, தேமுதிக ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிக்ளைனாக தான் இருக்காங்க. அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்றது பெரிய அளவில் இருந்தது அப்படின்றது 2006 எலெக்ஷன், அதுக்கப்புறம் 2011 ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கும்போது, அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி ஹஸ் பின் ஆன் அ டிக்ளைன். ஸோ அந்த மாதிரி ஒரு 0.41% தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகி இருந்திருக்கு, ஓட் ஷேர் அப்படின்றது இருந்திருக்கு. அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு பார்ட்டியை வந்து இவ்வளவு சீட்ஸ் கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வரணும், ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுத்து அந்த பார்ட்டியை ரிவைவ் பண்ணுவதற்கான முயற்சி ஏன் திமுக எடுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. உங்களுடைய இன்புட்ஸ் என்ன, உங்களுடைய அனாலிசிஸ் என்ன? பர்செப்ஷன் பேட்டிலில் அஹெடாக இருக்கணுங்கிறதுக்காக டிஎம்கே பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இது வந்து பெருமளவில் உங்களுக்கு வாக்கு வருமா மற்றதெல்லாம் மீறி பர்செப்ஷன் பேட்டிலில் ஜெயிக்கணும். நாம் வந்து ஒரு வலுவான கூட்டணி வச்சுருக்கிறோம், அந்த வலுவான கூட்டணியை மேலும் வலுப்படுத்துகிறோம். அதில் வந்து இட் இஸ் நாட் அ சைன் ஆஃப் வீக்னஸ். நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் எங்கள் அலையன்ஸை அப்படிங்கிற இடத்துல தான் டிஎம்கே இதை பண்ணியிருக்கிறாங்க.
நான் ஒத்துக்கிறேன் ஷபீக். தேமுதிகவினுடைய வாக்குகள் வந்து 10%லேருந்து 1% குறைந்திருக்கிறது. ஆனால் தேமுதிகவுக்குன்னு ஒரு சில இன்ஹெரண்ட் அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பூத் லெவலில் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. 37,000 பூத் லெவல் ஏஜென்ட்ஸை வச்சுருக்காங்க, BLA 2s. அது வந்து டிஎம்கேவுடைய எலெக்ஷன் மிஷினரிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், காம்ப்ளிமெண்ட் பண்ணும். காங்கிரஸை விட அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, பிரேமலதா வந்து அவங்க பத்திரிகையாளர்கள்கிட்ட தான் ரொம்ப கோவமாலாம் இருப்பாங்களே தவிர, மேடையில் பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுவாங்க. இன்னொன்று, டிஎம்கேக்கு வந்து ஒரு விமென் ஃபேஸாக, அலையன்ஸோட விமென் ஃபேஸாக அவங்க வந்து நிறைய இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது வந்து அலையன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் வரும். ஏன்னா டிஎம்கே வந்து பெருமளவில் உங்களுக்கு வந்து விமன் ஓட்ஸை இந்த முறை வாங்கணும்னு நினைக்கும் போது, கனிமொழி அவர்கள் கட்சிக்கான விமன் ஃபேஸாக இருந்தாலும் கூட்டணியில் ஒரு விமன் லீடர் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் இது பண்ணப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவுக்குன்னு தொகுதிக்கு ஒரு 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் இருக்குது. அது நீங்கள் போயிட்டு அந்த தேமுதிக ஆட்கள் போய் அவங்கக்கிட்ட பேசி கரெக்டாக வேலை பண்ணிங்கன்னா அந்த 1000 வாக்குகள் வந்துடும். வச்சுருக்காங்க. இதில் இன்னொன்று, சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஎம்எம்கே இப்போ என்டிஏல போகும்போது அதை ஆஃப்செட் பண்ணணும். அதுக்கு வந்து வேறு அதே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வர்றதை விட வேறு கம்யூனிட்டி ஓட் பேஸை வச்சுருக்கிற கட்சியை கூட்டிகிட்டு வந்தால் பெட்டரு. நீங்கள் நாயுடு சமுதாயத்தினர் வந்து விருதுநகர், மதுரை, தேனி, அப்புறம் கொஞ்சம் கீழே திருநெல்வேலி, இது போன்ற இடங்களில் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க வந்து பெரும்பான்மையான சமூகம்லாம் கிடையாது. தேமுதிகவுக்கு வந்து தொகுதிக்கு 10,000 இருக்குது, 15,000 இருக்குதுலாம் நான் சொல்லலை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட வாக்கு வங்கியை அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தொகுதியில் 5,000 வாக்குகள் தேமுதிகவுக்கு இருக்குன்னா 4,000 வாக்குகள் திமுக அறுவடை பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டியான வாக்குகளை அறுவடை பண்ண முடியும்னும் போது அது பெட்டரு. 4 கார்னர் கான்டெஸ்ட்டு, விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கும்போது 1000 ஓட்டில் 500 ஓட்டில் கூட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் டிஎம்கே இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஎம்கே ஒரு சர்வே எடுத்திருக்காங்க சார், அவங்களுடைய இன்டர்னல் சர்வேல. சவுத்தில் வந்து உங்களுக்கு அமமுக இந்த பக்கம் போனதுனால உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கன்சாலிடேஷன் என்டிஏ பக்கம் இருக்கும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிகே ஃபேக்டர் கூட அந்த மைனாரிட்டி ஓட்ஸை, குறிப்பாக அந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஓட்ஸ் அவங்க உடைக்கிறாங்க அப்படின்னும் போது அதை வந்து நீங்கள் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிற இந்த கணக்குகள் தான் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. டிஎம்டிகே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 31 தொகுதிகளில் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. டிஎம்கே அந்த சப்போர்ட்டிவ் ரோலை வந்து தேமுதிகவால் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதே போல் சமீபத்தில் திரு சபரீசன் அவர்கள் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் போனார். இந்த பெண்ணுடைய டிஷர்ட்லாம் போட்டு அவர் போய் கருத்து கேட்பு கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டு வந்தார். அந்த கூட்டங்களில் பெருவாரியாக காங்கிரஸ் போச்சுன்னா கூட நம்மக்கிட்ட இருந்து கூட்டணியிலேருந்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேமுதிக வந்து உங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு வியூகமும் வந்து காங்கிரஸோட ஓட்ஸை கம்ப்ளீட்டாக இவங்க பேலன்ஸ் பண்ண முடியாது. காங்கிரஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாமா? முடியாது. காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய பலமும் தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய பலமும் வெவ்வேறு. தேமுதிக வந்து ஸ்பொராடிக் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட ஒரு பார்ட்டி. ஒரு காலத்தில் தமிழகம் முழுவதும் தொண்டர்களை வைத்திருந்த பார்ட்டி, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் இல்லாத சூழ்நிலையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியை நடத்தக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஸ்பொராடிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. குறிப்பிட்ட இடங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதனால தான் விஜய் பிரபாகரன் வந்து மாணிக் தாகூருக்கு கிட்டத்தட்ட வந்து 4,000 ஓட்டில் தான் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மாணிக் தாகூரை கொண்டு வந்து அவங்க ஸ்குவீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அவங்களுக்குன்னு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விருதுநகரில் போன முறை தேமுதிகவினுடைய ஒரு லைட் வெயிட் கேண்டிடேட்டே வந்து நல்ல ஓட்ஸ் வாங்கினார். ஸோ அந்த சமுதாயம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. தேமுதிகவுக்கு வந்து பெருமளவில் ஓட்டு போடுறாங்க. ஸோ ஒருவேளை விஜய் பிரபாகரன் போன்றவர்கள் வந்து சவுத் தமிழ்நாட்டில் எங்கேயாவது கான்ஸ்டன்ஸில் நின்னாங்கன்னா அது வந்து ஹெல்ப் பண்ணும் டிஎம்கேக்கு. பெருமளவில் அந்த நாயுடு சமுதாயத்தினுடைய வாக்குகள் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல டிஎம்டிகே ஹெல்ப் பண்ணும். பட் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஓட் ஷேரை தாண்டி காங்கிரஸ் ஆஸ் எ லாட் ஆஃப் நேஷ்னல் லீடர்ஸ்.
நீங்கள் இப்போ ராகுல் காந்தியா இருக்கட்டும், சோனியா பிரியங்கா. காந்தியா இருக்கட்டும், பிரியங்கா காந்தி, நீங்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியை விட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்திக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் வேல்யூ இங்கே இருக்குது. ஏன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் இங்கு கொல்லப்பட்டதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் மக்கள்கிட்ட இருக்குது. அவங்க ஒரே ஒரு கேம்பெயினுக்கு வந்து போனால் கூட அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக டிஎம்கே கூட்டணிக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காங்கிரஸ் இழந்துட்டா அதை டிஎம்டிகே காம்பன்சேட் பண்ண முடியாது. அது திமுகவுக்கும் தெரியும். திமுக காங்கிரஸை விடவும் மாட்டாங்க, காங்கிரஸும் திமுகவை விட மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த கருத்தில் நான் இன்னும் ஆழமாக தான் இருக்கிறேன். அதற்கான முயற்சிகள் எல்லாம் காங்கிரஸ் எடுத்தாச்சு, திமுகவும் எடுத்தாச்சு. கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதை 2 கட்சி தலைவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்பர்ஸை மட்டும்தான் டிசைட் பண்ண போகிறாங்க. பட் தேமுதிக அவங்க கூட்டிகிட்டு வந்தது எதுக்குன்னா, அலையன்ஸை ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்னொன்று வந்து 1000 வாக்குகள் 500 வாக்குகளில் வெற்றி தீர்மானிக்கப்படுங்கிறதுனால எந்த ஒரு சான்சஸும் எடுக்கக்கூடாது. இது நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா ஷபீர், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த நமக்கு நாமேக்கு அப்புறம் திமுகவில் வந்து 2016 நாம் ஜெயிச்சிட்டோங்கிற எண்ணம் வந்துருச்சு. குறிப்பாக எம்கே ஸ்டாலின் கேம்புக்கு வந்து நாம் ஜெயிச்சிட்டோம், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்ததுனால தான் அவங்க மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து திமுகவோட பேசினாலும் கூட அவங்க உள்ள யாரையும் சேர்த்துக்கல. காங்கிரஸ் மட்டும் எங்களுக்கு போதும்னு நினச்சாங்க. அன்னைக்கு தேமுதிக கூட இவங்களோட வரல. கலைஞர் வந்து நீங்கள் சொன்ன அந்த வசனத்தை சொல்லி அவர் ரொம்ப விரும்பினார். இந்த கூட்டணி வரணும் அப்படிங்கிறத வந்து கருணாநிதி அவர்கள் வந்து ரொம்ப விரும்பினார். ஆனால் அந்த கூட்டணி நடக்கல. இல்ல அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு. எனக்கு தெரியும் நடந்துச்சு. அதாவது ஒரு ரகசியமா ஒரு சில பத்திரிகையாளர்கள் அதுல வந்து வேலை பார்த்தாங்க. அவங்களுடைய வீடுகள்ல அந்த சந்திப்பு என்பது நடந்துச்சு. அதே மாதிரி வந்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில ரொம்ப போயிட்டே இருந்த உடனே அதனாலதான் ஷபீர் கடைசி சமயத்துல தான் அவரு அந்த பதில் அவர் சொல்லும்போது கூட அவர் அந்த பதில வந்து அங்கேயே யோசிச்சு சொன்னாரா அல்லது அது அவர் மனசுல வச்சிருந்தாரா? ஏன்னா இந்த கேள்வி வரும், இந்த கேள்வியை கேட்பாங்க, இது போயிட்டே இருக்கு, ரொம்ப இழுக்குது அப்படின்னோடனே இந்த கேள்வி வரும் அப்படின்றதுனால அவர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரான்னு தெரியல. ஆனா கேட்ட உடனே ஒரு நொடி யோசிச்சு பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, நழுவி பாலில் எப்போது விழும் என்பது முடிவாகவில்லை அப்படின்னாரு. அப்ப அது முடிவாகவில்லை அப்படின்னும்போது அங்க அந்த லாஸ்ட் மினிட் ஹிக்கப்ஸ் இருந்துச்சு. ஆனா அந்த டெஸ்பரேஷன் இருந்துச்சுல்ல, போன முறை வந்து இவங்க வருவாங்கன்னு ஒரு மொமெண்டம் இவங்களே கிரியேட் பண்ணி கடைசியில வரலன்னொன்னே அது திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா லெஃப்ட் டு விசிகேலாம் வேண்டாம், காங்கிரஸும் தேமுதிக இருந்தா போதும்னு நினைச்சாங்க. பட் தேமுதிக போயிருந்தா அன்னைக்கு ரிசல்ட் மாறி நிச்சயமா மாறி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த முறை அந்த 500 1000 வாக்குகளை கூட விட்டுறக்கூடாது, எந்த சான்ஸும் எடுக்கக்கூடாது. 2 கட்சியை புதுசாக கூட்டிகிட்டு வர்றதுனால நமக்கு வந்து அலையன்ஸ் வீக்காக இருக்குதோங்கிற எண்ணம் நமக்கே இருக்குதுன்னு மக்கள்கிட்ட எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுவாங்கலாம் திமுகவுக்கு தெரிந்தது. இருந்தாலும் ஏன் வந்து கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கிறது. தேமுதிகவை நீங்கள் வந்து இது வந்து ஒரு நார்மல் எலெக்ஷன், விஜய் அவர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எலெக்ஷனில், 2 கட்சிகளுமே அவங்க ஒன்றும் வேணான்னு நினச்சிருக்கலாம். சரியா, அவங்க ரொம்ப கம்மியாக ஓட் பர்சன்ட் வச்சுருக்காங்க. பட் விஜய் போன்ற ஒரு 3 கார்னர்ட் கான்டெஸ்ட், இங்கே வந்து இன்டென்ஸ் 3 கார்னர்ட் கான்டெஸ்ட் இருக்கும்போது 1000 1500 வாக்குகள் கூட ரொம்ப முக்கியங்கிற இடத்துல தான் இங்கே டிஎம்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மைக்ரோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன். 1000 ஓட்டு கூட விட்டுறக்கூடாது, 1500 ஓட்டு கூட விட்டுறக்கூடாதுன்னு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தேமுதிக விரும்பினாங்க. பட் டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருந்ததுனால அவங்களால முடியாமல் விட்டுட்டு தான் திருப்பி வந்து பிஜேபி பிக்சருக்குள்ளே வந்து அவங்களும் பண்ணாங்க. பட் பிஜேபியாலேயும் இந்த டீலை க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ இது வந்து நெட் லாஸ் ஃபார் ஏடிஎம்கே தான், என்டிஏ. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. டிஎம்கேவுக்கு கெயினான்னு கேட்டால் கெயின், மோர் தேன் ஓட் கெயினை விட ஒரு பெர்செப்ஷன் பேட்டில்லையும் ஒரு மாரல் பூஸ்டர் ஃபார் தட் அலையன்ஸ். இப்போ காங்கிரஸ் போன்ற கட்சிகள் போவாங்களா போக மாட்டாங்களாங்கிற அந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தேமுதிக போன்ற ஒரு கட்சி வரும் பொழுது அது டிஎம்கே இமேஜை கொஞ்சம் தூக்குது. அது இல்லாமல் எந்த ஒரு அலையன்ஸ் பார்ட்னரும் தேமுதிக வந்தது தப்புன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் வரவேற்கிறாங்க, காங்கிரஸ் உட்பட. இல்லை, எல்லாருக்கும் தெரியுது இல்லை. ஏன்னா இந்த வாட் எவர் நம்பர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம போனாலும் அது நமக்கு வந்து அட்வான்டேஜ் கொடுக்குமா அல்லது ஏதாச்சும் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது அப்செட் ஆகிற போது
இல்ல விஜய் பக்கம் நிறைய பேர் போகக்கூடாது அப்படின்றதும் திமுகவுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அது உதாரணத்துக்கு அரசியல் நீங்க அது அரசியல் தானே. ஆமாமா. நீங்க வரணும் அப்படின்னு முடிவு பண்ணா கூட, விஜய் பக்கம் யாரும் போய் சேர்ந்து ம். விடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் திமுக வந்து வொர்க் பண்றாங்க. குறிப்பா அவங்களுக்கு வந்து டிடிவி தினகரன் போயிறக்கூடாது. அதே மாரி ஓபிஎஸ் போயிறக்கூடாது. அதே மாரி வந்து தேமுதிகவும் எங்கேயாவது போயிற போதோ அப்படின்ற ஒரு அச்சமும் அவங்களுக்கு இருக்கு. தேமுதிக டிவிகே கிட்ட போற மாதிரி அச்சம் டிஎம்கே இல்ல. பட் போனாங்கன்னா அது வந்து உங்களுக்கு போக மாட்டாங்க. எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு தெரியாது. அவங்க போறதுக்கான வாய்ப்பு யாரும் பார்க்கல. இல்ல. அது இல்லன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எனக்கும் புரியுது. பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் புரியும். பட் இந்த இதுல வந்து நீங்க தேமுதிக உள்ள கொண்டு வந்ததுனால, இதுல இன்னொரு மெசேஜும் இருக்கு. நீங்க தேமுதிகவுக்கு எவ்வளவு தொகுதிகள குடுக்க போறீங்க அப்படின்றது. இந்த தொகுதிகள தேமுதிகவ அகாமடேட் பண்றதுனால, காங்கிரஸ் கட்சி கேட்கறாங்க இல்லையா? 40 தொகுதி, 41 தொகுதி இதெல்லாம் குடுக்க முடியாது. வேணும்னா 2 தொகுதி கூட குடுப்போம். 2 தொகுதி அதிகமா அல்லது 3 தொகுதி அதிகமா வரும். அத விட இன்னொரு மெசேஜ் இருக்கு. ம். நீங்கலாம் போலாமா, போவேணாமா, நீங்க போயிடுவோம், அங்க போயிடுவோம், இங்க போயிடுவோம்னு மிரட்டிட்டு இருக்கீங்க. ம். ஆனா நாங்க பாருங்க, எதிரணியில இருந்து ஒரு கட்சிய கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்ப அது எதிரணியில இருக்கிற கட்சிக்கே தெரியுது இதுதான் வின்னிங் இதான் அலையன்ஸ்ன்னு. winning. ம். அப்ப போறதும் போவாததும் உங்களுடைய விருப்பம்னு எல்லா கட்சிகளுக்கும் சொல்லக்கூடிய மெசேஜாவும் நான் இத பார்க்கிறேன். சோ சார், இதுல நீங்க அப்படி ம். அத ஒரு மெசேஜ பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா என்ன ஆகும்னா, இப்ப நீங்க வந்து விசிகேவும் அதிகமான இடங்கள கேட்கறாங்க. மனிதநேய மக்கள் கட்சியும் அதிகமான இடங்கள கேட்கறாங்க. லெஃப்ட் பார்ட்டிஸும் அதிகமான இடங்கள கேட்கறாங்க. போறாங்கன்னா மெசேஜ் காங்கிரஸ்க்கு மட்டும் தான் ஷபீர். வேற யாருக்கும் இதுல மெசேஜ் இல்ல. இதுல நாங்க இவங்கள கொண்டு வந்துட்டோம் அப்படின்றதுனால உங்களுக்கு அதிகமான இடங்கள குடுக்க முடியாதுன்னு அப்படி ஜஸ்டிஃபை இல்ல. பண்ண முடியும். இல்ல. நான் வந்து இடத்துக்கே போல. ம். நான் மெசேஜ் என்ன சொல்றேன்னா, நீங்க வெளியில போலாமா, வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல. ம். ம். ஆனா, பாருங்க இதுதான் வெற்றி கூட்டணின்னு எதிரணியில இருக்கிறவங்களுக்கே தெரியுது. அங்கீகரிக்கிறாங்க நான் கூட்டிட்டு அப்படின்னு. வந்திருக்கேன். இப்ப ம். சீட்ஸ பத்தி பேசணும்னா, ம். யாருக்கும் சீட்ட குறைக்கிற மாரி எனக்கு தெரியல. இன்கிரீஸ் பண்ணி குடுக்குறாங்களாங்கிறது வேற. பட் ஏற்கனவே இல்ல இருக்கக்கூடிய குறைக்கிறது எண்ணிக்கையில பிரச்சனை இல்ல. இன்கிரீஸ் பண்ணி குடுக்கிறது தான் இப்போ இஷ்யூ. விசிகேக்கு இன்கிரீஸ் பண்ணுவாங்க இப்போ ஷபீர். விசிகேக்கு எவ்வளவு இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு இன்கிரீஸ் 2 பண்ணுவீங்க? சீட் இன்கிரீஸ் ஆ, பண்ணுவாங்க. அது இப்போ எப்படி இப்போ இருக்கும்னா, இப்போ இல்ல. இல்ல நான் சொல்றேன். ஆ. அது எப்படி இருக்கும்னா, ம். விசிகேவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு சீட்டாவது டிஃபரன்ஸ் இருக்கும். விசிகே ஒரு ஒரு சீட் சீட் அதிகமா அதிகமா இருக்கும். ம். சரி. நிச்சயமா அதிகமா இருக்கும். ம். ஏன்னா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஷபீர், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபீல்டு ஒர்க் டிஎம்கேவுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய கட்சி வந்து விசிக. ம். கரெக்ட். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பானை சின்னத்த 25 நாள்ல அவங்களால கொண்டு போய் ரீச் பண்ணி 6 தொகுதிகள்ல 4 தொகுதிகள ஜெயிக்க முடியுது. ம். அந்த 2 வந்து பொது தொகுதி. ம். அந்த அச்சீவ்மெண்ட்ட வந்து நீங்க வந்து யூ கான்ட் பிரஷ் அண்டர் த கார்பெட். ம். ம். அதுவும் எங்க? திருப்போரூர்ல ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த எஸ்.எஸ். பாலாஜி, ஒரு தலித் தலைவரால் பேக் பண்ணப்பட்ட தலைவர், ஒரு கேண்டிடேட்டு, ஒரு வன்னியர்களுக்காக கட்சி ஆரம்பித்த பாமகவினுடைய கேண்டிடேட்டை தோற்கடிக்கிறாருன்னும்போது, அந்த மெசேஜ் வந்து சாதாரண மெசேஜ் கிடையாது. ம். ஸோ அது இன்னொன்னு ஷானவாஸ். ம். 2 பேரும் ஜெயிக்கிறாங்க. மத்த 2 பேர் மட்டும் தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 2 பொது தொகுதி, 2 தனி தொகுதி. ஸோ அப்போ விசிகாக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. ம். கடந்த முறையே விசிகாக்கு வந்து லோக்சபால ஒரு சீட் எக்ஸ்ட்ரா குடுக்கணும்னு எல்லாரும் கேட்டாங்க. நெறைய காங்கிரஸ் தலைவர்களே வந்து சிஎம் கிட்ட பர்சனலா சொன்னாங்க. ம். எங்ககிட்ட இருந்து கூட நீங்க எடுத்து குடுக்கலாம், தப்பில்ல. விசிகா வந்து ஏன்னா, அந்த ஜனவரியில வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பெரிய மாநாடு திருச்சியில வெல்லும் நடத்துனாங்க. ஜனநாயக மாநாடு. அந்த திருச்சி மாநாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு பைசா அவர் யாருக்கும் காசு குடுக்கல, நீங்க வாங்கன்னு. ஆனா சோறு கட்டிக்கொண்டு எவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்க அவரை பார்க்க தான் வந்தாங்க. வேற எதுக்கும் அவங்க வரல. அந்த கொள்கை அந்த மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்கிறார். நெறைய நீங்களும் அத ஒத்துப்பீங்க. ம். ஈவன் பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்பிள் கூட நெறைய பேர் வந்து திருமாவளவன இன்னைக்கு வந்து ஐடியலா பார்க்குறாங்க. நெறைய இடங்கள்ல. ஸோ அந்த ரெகக்னிஷன் நாம விசிகாவுக்கு குடுக்கணுங்கிறதுல சிஎம் தெளிவா இருக்கிறாருங்கிறது என்னுடைய தகவல். ம். வந்து ரொம்ப விருப்பப்பட்டு குடுக்கணும்னு நினைக்கிறாரு. இல்ல அது கரெக்ட். விசிகாவுக்கு. இப்போ தேமுதிகவுக்கு ம். 6 or 7 + 1. ம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜ்யசபா சுதீஷ் அவர்களுக்கு குடுக்க போறாங்க. ம். பிரேமலதா அவர்களும், விஜய் பிரபாகரன் அவர்களும் தேர்தல்ல போட்டியிடுவாங்க. மீதி 4 சீட்டு கட்சிக்காக உழைத்த ரொம்ப சீனியர்ஸ் 4 பேருக்கு குடுப்பாங்க. 7ஆ இருந்தா அந்த 5 பேருக்கு குடுப்பாங்க. ஸோ இதுல ராஜ்யசபா ஃபார் விசிகே அப்படின்ற அந்த கேள்வி வந்துச்சுன்னா, அது எனக்கு தெரியல ஷபீர். குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன முறை குடுக்கல. அதை இப்படி காம்பன்சேட் பண்ணலாமா? பட் விசிகா வந்து அது அவங்களுக்கு வச்சுக்க போறாங்களா?
இல்லை யாராவது ஒரு இன்டெலெக்சுவல்ஸ் கொடுக்க போகிறாங்களாங்கிறது அவங்க இருக்கு. அதை ஏன்னா முடிவு விசிகா பண்ணுவாங்க. வந்து அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு கட்சி. ம். அவங்க வந்து நீங்கள் திருமாவளவன் அவர்களை வந்து நீங்கள் அரசியல் தலைவராக பார்க்கலன்னா இஸ் ஆக்சுவலி இன்டெலெக்சுவல். கரெக்ட். ஈவன் ரவிக்குமார் ஃபார் தட் மேட்டர். ம். 2 பேருமே வந்து இன்டெலெக்சுவல்ஸ் தான் அவங்க. ஈவன் சிந்தனை செல்வன் பேச்செல்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ம். அவங்க திமுகவை ரொம்ப புகழறாங்கங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட பேச்சுக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல சிந்தனை செல்வன் பல புத்தகங்களை எழுதியிருக்காரு. எதிர்க்கு அதே மாதிரி அந்த இதுதான் தலித்தியம் சொல்றேன் சம்பந்தமா நான். அவருடைய கட்டுரைகள், அவருடைய படைப்புகள்லாம் வந்து உண்மையிலேயே இட் வில் என்லைட்டன் எனிஒன் அபவுட் தி சப்ஜெக்ட். அதுல மாற்று கருத்து இல்ல. லெஃப்ட்டுக்கு மட்டும் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான். இப்ப நீங்க மற்ற கட்சிகள் இப்ப ஸ்ட்ரைக் நீங்க ரேட்டும் பார்க்குறாங்க. இல்ல போன முறை ஸ்ட்ரைக் ரேட் என்னவா இருந்தாலும் உங்க கூட தானங்க இருக்காங்க. இருக்காங்க. அப்படின்றது ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்குல்ல. வேணா ஒவ்வொரு இப்போ நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது திமுக வந்து வேற ஒரு மெசேஜும் கொடுக்க வர்ற மாதிரி எனக்கு தெரியுது ம். ஷபீர். ம். உங்க புது கட்சியை கூட்டிட்டு வந்திருக்கோம். ம். ஆனா உங்களோட இடங்கள்ல கை கை வைக்கல. வைக்க. உங்களுக்கு அதிகமான இடமும் அதை விட கொடுத்துருக்குறோம். ம். எங்க இடங்களை நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். இதுதான் கொள்கை கூட்டணி. ஆர் சார் அதுல இதுதான் கூட்டணி. 2 விஷயம் இருக்கு சார். ஒண்ணு வந்து இப்ப நீங்க ம். எல்லா கட்சிகளுக்கும் வந்து கூடுதல் இடங்கள் இந்த முறை கிடைக்கும். ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து எப்படி திமுகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலோ அதே மாதிரி இந்த கட்சிகளுக்கும் அது ஒரு முக்கியமான முக்கியமான தேர்தல். ஏன்னா தொடர்ச்சியாக அவங்களும் வந்து திமுகவோட கூட நின்று பிஜேபியை ஃபைட் பண்றாங்க. பிஜேபிக்கு எதிரான களத்தை வந்து அவங்க தான் உருவாக்குறாங்க. நீங்க விசிகே, லெஃப்ட் பார்ட்டிஸ் இவங்களுடைய பிரச்சாரங்கள் தான் காங்கிரஸ். வந்து அந்த காங்கிரஸ் விஷயத்துல காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ். கிரெடிட் ஸோ உங்களுக்கு இந்த 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 இங்க வந்து ஒரு ஒரு ஜென்ரலி ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை வந்து ரொம்ப உயிர்ப்போட வச்சுக்கிறது வந்து திமுக கூட அவ்வளோ வந்து கவர்மெண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ ஆக்டிவிட்டீஸை வந்து இல்ல குறைச்சிட்டாங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல ஷபீர். நீங்க திமுக இல்ல எதிர்க்கிறாங்க. இல்ல திமுக கீழ நீங்க தான் இவங்க எதிர்க்கிறாங்க. அதுதாங்க சார் நீங்க சொல்றேன். வந்து சென்ட்ரல் திமுக கவர்மெண்ட் கிட்ட பேசுறாங்க. அந்த விஷயங்கள்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா சார் திமுக நீங்க பிஜேபி எதிர்ப்புல நீர்த்து போயிட்டாங்கங்கிறது நீர்த்து நான் போயில்ல. ஏத்துக்கல. நீங்க திமுக வந்து அந்த விகரஸா கோ பேக் மோடி கோ ஆன்டி பேக் மோடி சார் வந்து நீங்க ஆஸ் அ அப்படி ரூலிங் பார்ட்டியா ஆஸ் அ ரூலிங் பார்ட்டிலாம் கிடையாது சார். ஆஸ் அ பார்ட்டி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றதுதான். பண்ண சரி நான் என்ன முடியாது. கேட்கிறேன், பார்ட்டிக்கு கருப்பு பிரசிடென்ட் யாரு? பலூன் பறக்க விடுற ரஞ்சன் குமார் காங்கிரஸ் கட்சிக்காரரு. ம். அவரை வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல ஒவ்வொரு முறையும் மோடி வரும்போது வைக்கிறீங்க. அதெல்லாம் அதெல்லாம் எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும் பண்ணுவாங்கல்ல. நீங்க அத வந்து ஒரு 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 உங்களுடைய ஓகே ஷபீர், ஆன்டி உங்க வாதத்துக்காக நான் இல்ல ஏத்துக்கிறேன். நான் போங்க. ஏத்துக்கிறதுலாம் சொல்லல நானு. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆன்டி பிஜேபி அப்படின்ற இதுல இந்த அதுக்காக பிரதமரை பார்ட்டிஸ் வரவேற்காம இருக்க முடியுமா? நீங்க வரவேற்குங்க சார். அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. கவர்ன்மெண்ட் டு கவர்ன்மெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வேற. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு காலத்துல வந்து ஏங்க உங்களுடைய கோ பேக் மோதின்னு போட்டா இவங்க கோயம்புத்தூருக்கு போகும்போது கோ பேக் ஸ்டாலின்னு போடுறாங்க அதுதான் பிஜேபி. அதுதான் பிரச்சனை. இங்க என்னன்னா தே ஹேவ் சம்ஹவ் அத வந்து பண்ணாதீங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து அத கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. பட் அதுல சொந்த விசிகேவோ மாநிலத்திலேயே கோ பேக்னா கொஞ்சம் அது கஷ்டமா இருக்குல்ல. இல்ல அது நான் வரேன் நானு. அதுக்கு வந்து விசிகேவோ, லெஃப்ட் பார்ட்டிஸோ அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு துளி கூட அவங்க பின்வாங்கல. காங்கிரஸ் That is ஏத்துக்கோங்க. காங்கிரஸ் புரியுதா இல்ல? எடுத்துக்கிறேன். நான் காங்கிரஸையும் ஏத்துக்கிறேன் நானு. ஏன்னா காங்கிரஸ் வந்து அட்லீஸ்ட் தே அட்டெம்ப்ட் டு டூ சம்திங். மோடிலாம் வரும்போது, கரெக்டான அமித்ஷா வார்த்தை. வரும்போது அட்டெம்ப்ட். தே அட்டெம்ப்ட். இப்ப ரஞ்சன் குமார்லாம் வந்து ஏதோ ஒண்ணு பண்றாரு. பலூன் பறக்க விடுவேன், இது பறக்க விடுவேன், ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஸோ தே ட்ரை டு கருப்பு டூ கொடியாவது சம்திங். காட்டுறாங்க. தே ட்ரை டு டூ சம்திங். அப்போ அந்த இடங்கள்ல வந்து உங்களுக்கு இவங்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது வந்து கூடுதலாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு தெரிஞ்சு மனிதநேய மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 5 தொகுதிகள் வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க போல 2 தொகுதிகள். 2வது அவங்க திமுக சின்னத்துல தான் நிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த பார்ட்டியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து கொஞ்சம் தேர் ஹேவ் பின் சம் இஷ்யூஸ். அதே மாதிரி உங்களுக்கு வேற யாரு, தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஐ திங்க் they will also get one. அது வழக்கமா கிடைக்கிறதா? அது இல்லாம இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன சமுதாயம் ஜாதி கட்சிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு சீட் கொடுக்க கொடுக்குறாங்கன்னு போறாங்க. நினைக்கிறேன் அவங்க. முத்திரையர் சங்கத்துக்கு ஒண்ணு கொடுக்க போறாங்க. அந்த வெட்டுவ கவுண்டர்னு ஒரு ஆமா. கம்யூனிட்டி இருக்கு. ராஜ் கவுண்டர் அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆயிடக்கூடாது. பிஜேபியோட பிளே புக் தான். அது என்ன வேணாலும் பண்ணு, எலெக்ஷனை ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இந்த எலெக்ஷன்ல அவங்க நினைக்கிறது என்னன்னா அந்த 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 எந்த இடத்துல தாவேகாவுடைய இம்பாக்ட குறைக்க முடியுமோ அதெல்லாம் வந்து அவங்க பண்றாங்க. தாவேகா இம்பாக்ட் பிளஸ் என்டிஏ இம்பாக்ட். என்டிஏ இம்பாக்ட். என்டிஏ இம்பாக்ட்ல கூட எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அது அதுக்கு ஒரு மொமெண்டமே வரல அந்த கூட்டணிக்கு.
தேர்தல் Maybe- அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த சின்னம் வரைய ஆரம்பிச்ச பிறகு, ரெட்டை இலை வரைய ஆரம்பிச்ச பிறகு அந்த மொமெண்டம்லாம் வரும். மொமெண்டம் எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. பட் ஏடிஎம்கே இஸ் ஃபர்ம்லி ஆன் த கிரவுண்ட், இஸ் ஃபர்ம்லி இன் த கான்டெஸ்ட். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே ஏடிஎம்கே கிரவுண்ட்ல இருக்கு, கான்டெஸ்ட்ல இருக்கு. அதை யாரும் வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. பட் என்ன கேட்டீங்கன்னா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே வர்சஸ் டிவிகே தான். ஆஸ் வி கோ இன் டு த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் மாறினா நம்ம பேசலாம். பட் இப்போ வந்து ஸ்ட்ரென்த் வைஸ் பேசணும்னா இப்படிதான் நம்ம பேசணும். ரூலிங் பார்ட்டி டிஎம்கே, பிரின்சிபல் ஆப்போசிஷன் ஏடிஎம்கே, தேர்ட் ஃபோர்ஸ் டிவிகே. இப்படிதான் நான் பாக்குறேன். புது கட்சி வந்ததுனால தான் அந்த 10-15% ஷிஃப்ட் எப்படி இருக்கும் இருக்கும். சி டிவிகே வில் மேக் அன் இம்பாக்ட். அது யாருமே இல்லைன்னு சொல்ல. ஆனா போட்டி எங்களுக்கும் அவங்களுக்குங்கிறதெல்லாம் நீங்க வந்து எலெக்ஷன் நெருக்கத்துல பார்க்கணும். அது அவங்களோட பொசிஷன் பண்றதான பிரச்சாரம். இது கேண்டிடேட் செலெக்ஷனுக்கு முன்னால ஷபீர், நீங்க என்ன பெர்செப்ஷனை கொண்டு வர போறீங்கிறது உங்க மேனிஃபெஸ்டோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். டிஎம்கே என்ன சொல்ல போறாங்க, ஏடிஎம்கே என்ன சொல்ல போறாங்க, டிவிகே என்ன கொடுக்க போகுது. அது இல்லாம கேண்டிடேட் செலெக்ஷனுக்கு அப்புறம் காஸ்ட் கால்குலேஷன்ஸ், ஃபைனல் 15 days ஆஃப் கேம்பெயின், யாரு கார்பெட் பாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று நோட் பண்ணீங்கன்னா, டிஎம்கே வந்து கடந்த முறை மாதிரி பெருமளவில் இன்னும் அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸை ஆரம்பிக்கவே இல்லை. கவர்மெண்ட் சைடு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியிலேருந்து இன்னும் பெருமளவில் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. என்னுடைய தகவல் படி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோடனே கார்பெட் பாம்பிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த கார்பெட் பாம்பிங் பண்ணும்போது, ஏன்னா டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ரீசோர்ஸஸ் வேற, டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் வேற. ஸோ டிவிகே வந்து எந்த அளவுக்கு அதை வந்து மேட்சப் பண்ண போறாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த 5000 ரூபா அப்படின்றது வந்து ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. இதை விட பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் வரப்போகுது. அது மேனிஃபெஸ்டோல வரும். மேனிஃபெஸ்டோ இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே இன்னொரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்றது தான் வந்து செக்ரட்டேரியட்ல இருக்கக்கூடிய பஸ். இன்னும் 10,000 ரூபா கொடுக்க போறாங்க. தெரியல என்ன பண்ண போறாங்க. ஏன்னா நம்ம கோடைக்கால நிதி இருக்கு இல்லையா, மேபி அது வந்து எல்லா ரேஷன் கார்டு அது கொடுக்க முடியாது. அதுக்குள்ள கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினது. அதுதான். பட் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு முதலமைச்சர் போட்டுட்டு சொன்னா மட்டும்தான் தடுக்க முடியாது. போடாம சொன்னீங்கன்னா தடுத்துருவாங்க. அதாவது போட்டுட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க சொல்லிட்டா அவங்க போய் பேங்க்ல இருந்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நீங்க சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா அதுக்குள்ள யாராவது கோர்ட்டுக்கு போங்க, ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்கு இது பண்ணி. இது டிமானிட்டைசேஷன் இன் ரிவர்ஸ். உங்க படத்தை வந்து போய் எடுத்துக்கிங்க அப்படின்னும் போது நீங்க கியூல நிக்கணும். இப்போ வந்து போட்டுட்டு படம் போட்டிருக்கேன் போய் எடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்றாரு போல. ஸோ எனிவே பார்ப்போம் சார் எப்படி திங்ஸ் பேன் அவுட் ஆகுது அப்படின்னு. ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி ஷபீர்.